விஷயம் என்ன அப்படின்னா தொலைச்ச இடத்துலதான் எடுக்க முடியும். இங்க ஒரு பொருளை தொலைச்சுன்னு வச்சுங்களேன், இங்க தேடினா தான் கிடைக்கும். இதை விட்டுட்டு அடுத்த ஊர்ல போய் தேடினோம்னா கிடைக்குமா? எங்க கிடைக்குமாங்க? எந்த ஊர்ல எங்க தொலைச்சோமோ அந்த இடத்துல சட்டை இல்லாம பாக்குறீங்களா? ரொம்ப பேர் இந்த குட்டி, இந்த சின்ன குட்டி, என்ன விட நீங்களும் ரொம்ப ரசிப்பி வளர்த்து இந்த வயதுல அப்படியா? ஒரு விஷயங்க, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்குவாங்க. இப்ப காக்கைக்கு கண் குஞ்சு கருப்பு அப்படின்னு தெரிஞ்ச விலை ஒதுக்கிறதா? இல்லைங்க, எனக்கு இருந்தாலும் அது தந்தலை நிமிர்ந்து பாயாத எதற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விவரத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். பலவளன்னு பேசினா அப்புறம் சரி. ஏன்னா வருஷம் ஒரு பிள்ளை வைத்தா உடம்புக்கு இருந்தாங்க, வருஷம் ஒரு பிள்ளை எல்லாம் வைக்க முடியாது. இருந்தாலும் கூட நான் இங்கிருந்து வந்திருக்கிற விவரத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும் அப்படிங்கிற முறையில அருகாமையில் இருக்கக்கூடிய குன்றின் மீது இருக்கக்கூடிய குடில் தான் என்னுடைய இருப்பிடம். என் தந்தையின் பெயர் பரம வேடுவன், தாயோ சடைமுடி அணிந்திருப்பவள் சலச்சி, என் பெயர் ராஜகுமார வேடுவன். இப்படி அற்புதமான வேடுவ குலத்தில் பிறந்த நான் காலையிலிருந்து காலக்கடனை முடித்து தாய் தந்தையிடத்தில் விடைபெற்று எடுத்தே நம்பை புறப்பட்டேன் வேட்டைக்கு. வருகின்ற மார்க்கத்தில் அற்புதமான மான். இந்த குட்டிகள மானை கடை தொடுத்தால் காயமரும், வலை விரித்தால் வாட்டமரும், குளிவரித்தால் ஊனமடையும் என சிந்திக்கலானே சிறப்பான அம்சம் கொண்ட இந்த மானை கைப்பிடியாக பிடிக்க வேண்டும் என்பதற்காக அருகில் சென்றேன். மானாகப்பட்டது எமை கண்டு அஞ்சி எழுந்து ஓட ஆரம்பித்தது. மானோட நானோட நானோட மானோட மானோட நானோட இப்படி ஓடி வருகின்ற நேரத்தில் எதிர்பட்டது தாங்களுடைய திணைச்சோலை. தாவி குதித்தது. எட்டி பிடிக்கின்ற நேரத்தில் தாங்கள் அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டார். தாங்கள் அண்ணன் மட்டும் தடுக்காது இருந்தால் மானை பிடிக்காது விட்டிருக்க மாட்டேன். இருந்தாலும் கூட என்னுடைய மானுடைய பெருமையை சொல்லுகிறேன், கேளுங்கள். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. நீங்க வாத்தியார் பாட்டியா? நான் நாடகத்துக்கு வந்தது காரணமே புரட்சி தலைவர் தான். அவருடைய ரசிகனாக இருந்து வந்த உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் இனப்பற்று, குலப்பற்று, தேசப்பற்று, மொழி பற்று என்பார்கள்.
ஏன்னா எதிரையும் ஒரு பற்றுதல் இருக்கணும் இல்லையா? ஏன்னா இப்ப நம்மலாம் தமிழர்கள், நமது தாய்மொழி தமிழ், தமிழ் தான் நம்ம எல்லாருமே தமிழர்கள் ஒற்றுமை. அது போல நம்ம ஒரு இனம் அப்படின்னா நீங்களும் வேடுவர் குழந்தை, நானும் வேடுவர் குழந்தை. அப்ப இனத்தால் என்ன தேனி கம்பமா, என்ன பெரிய குளமா? இல்லைங்க, குளம். குளம் என்றால் இனம். இப்ப எங்க இனத்தாரு, எங்க ஜாதிக்காரங்க சொல்லுவோமா இல்லையா? அந்த வகையில நாங்க 2 பேருமே ஒரே ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள், வேடுவர் குலம். அப்படி பார்க்க போனா அவங்க ஏன் ஆளுத்தேன், நான் அவங்க ஆளுத்தேன், மனவாடு. ஆக ஏன்னா இப்ப வேற இனத்தை விட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மான்குட்டியை கொடுப்பாங்களோ இல்ல கொடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஐயப்பாடு இருக்கும். இது நம்ம ஆளுகிட்ட தானே இருக்குது, இது நம்ம ஆளுகிட்ட தானே இருக்குது. எப்படியும் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் மாலை நீங்க பிடிச்சலாம் சில பேர் கேட்பாங்க, நீ பிடிச்சு கொடுங்க கொண்டு இருக்கிறேன், நான் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், நீங்க பிடிச்சலாம் கொடுக்க வேண்டாம். வேடுவரே, தேடி வந்த மான் உள்ள வந்து இருக்கு, நீங்க ஆசைப்பட்டது உள்ள வந்து இருக்குங்க, இருக்கி இல்ல இருக்குது அப்படிங்கிறத கண் சாடை மட்டும் காமிச்சா போதும், நான் பிடிச்சுக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், நான் பிடிச்சேன்னு வச்சுங்களேன், அதை ஒரு தடவை நான் பிடிக்கும் போது பார்த்தேன்னு வச்சுங்களேன், வேடுவர் எப்படி பிடிக்கிறாரு, அந்த வேடுவர் இப்படி அற்புதமா பிடிக்கிறாரு அப்படிங்கிற மனது நிறைவு உங்களுக்கு நிறைவடைகிற அளவுக்கு நான் பிடிப்பேன். நான் மான காட்டுங்க பார்க்கலாம். வாங்க, மான் வந்திருக்கு நீங்க சொல்றீங்க. அந்த வந்து நாங்க 3 பேர் காவல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு எறும்பு கொசு கூட உள்ள வராது. ஆனா இவ்வளவு பெரிய மானு வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இதே உங்க மானு உள்ள வந்திருந்துச்சுன்னா நாங்க வேடுவரே, என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு இடத்தவரு வந்து வேகமா உங்க மானை பிடிச்சிட்டு போங்க, நானே காட்டி பிடிக்க சொல்லியிருப்பேன். இல்ல நாங்களே பிடிச்சு கொடுத்துருப்போம். வராத மானை வந்திருக்கு நீங்க சொல்லிடுறீங்க. வேற வனத்துல எங்கேயோ விட்டு இங்கே தேடி தலைறீங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொலைச்ச இடத்துலதான் எடுக்க முடியும். இங்க ஒரு பொருளை தொலைச்சுன்னு வச்சுங்களேன், இங்க தேடினா தான் கிடைக்கும். இதை விட்டுட்டு அடுத்த ஊர்ல போய் தேடினோம்னா கிடைக்குமா? எங்க கிடைக்குமாங்க? எந்த ஊர்ல எங்க தெரிச்சுமா அந்த இடத்துல தேடினா தானே கிடைக்கும். அது மாதிரி மானை விட்டதுன்னா, ஏன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாங்கள் வந்து திணை பயிர் விதைத்து பரணமைத்து அதன் மேல் நின்று பறவை விரட்டுறீங்க. பறவை எப்படிப்பட்டது? மேல் நோக்கி பறந்து வரக்கூடியது. மான் அப்படிங்கிறது விலங்கினம். அது எப்ப என்ன செய்யும்? தரைமார்க்கமாக ஓடி வரக்கூடியது. நீங்க மேல் நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, மான் கீழ் நோக்கி ஓடியாந்துருச்சு. அதனால நீங்க பார்க்கல அப்படிங்கிறதுக்காக வரல இல்ல அப்படின்னு மறுத்துரைக்க கூடாது இல்லையா? மேல் நோக்கி நாங்க காவலை பார்த்தாலும் கீழே போறது தெரியாமையா இருக்கும், கீழே போறது தெரியாமையா இருக்கும். அப்படி இல்லைங்க, பார்வை. அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிலது ஒரே நோக்கத்துல ஒரே பார்வையில் நினைச்சுக்க பின்னால என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்ன அது மாதிரி உங்களுடைய நோக்கமும் எண்ணமும் ஒரே பார்வை. பறவைகள் வந்து எச்சப்படாமல் இருக்கணும், இந்த திணைப்பெயரை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம். அதனால நீங்க பார்க்கல, அதனால வெளில வந்துருச்சு. பார்க்காதனால வரலன்னு சொல்லக்கூடாது. மான் இங்க வந்து இங்க வச்சுக்கிறீங்களே, மான் அங்க இருந்து துரத்தி தானே வந்தீங்க, அப்ப கையில வச்சுக்கிறது என்னது? அதாவது துரத்தி வருவது அப்படிங்கிறது வேற, விரட்டி வருவதுங்கிறது வேற. துரத்து அப்படின்னா துறப்போ வேணாம் வெறுத்து துரத்துவது. விரட்டுறது எப்படி தெரியுமா? விருப்பப்பட்டு அதை அடையணும் அப்படிங்கறதுக்காக ஓடி விரட்டி பிடிக்கிறது. விரட்டி வந்தீங்களா? கையில வச்சிருக்கிறது பாருங்க. அப்ப இத வச்சாது மான பிடிச்சிருக்க வேண்டியதானே? என்ன விஷயம்னு கேளுங்க. இந்த கேள்வி அருமையான கேள்வி, நல்ல கேள்விதான். இது சிலிர்முகம் என்று சொல்லக்கூடிய கணை. இதோட தன்மை என்ன அப்படின்னா, இதை காமிச்சா போதும், ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது. நான் காமிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், அது இந்த கணையை மட்டும் என் ஆயுதத்தை பார்த்துன்னு வச்சுங்களேன், அப்படியே ஓடி வந்து அப்படியே ஒட்டிக்கும். எதுக்காக? இடம் பொருள் ஏவல். எந்த இடத்துல எப்ப எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா? உடனே பார்த்த உடனே ஏவல் மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்காது. என்ன ஏவல்னா என்ன? பில்லி சுனியம் ஏவலா? ஏவல்னா சொல்லுதல். எந்த இடத்துல எதை சொல்லணும் எதை பேசணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு. ஏவல்னா சொல்லுவது அப்படிங்கிற பொருள். ஆக காமிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், மான் வந்து அப்படியே ஒட்டிக்கும். நான் ஏன் ஜாமான காமிக்கல அப்படின்னா, கடைக்கு பொருள் ஜாமான், கடைக்கு என்னங்க வாங்க போனீங்க? ஒரு ஜாமான் வாங்க போனீங்க. ஜாமான் என்ன தவறான வார்த்தையா? ஜாமான் என்பது ஒரு பொருள், பொருளை தானே குறிக்கும். சீனி வாங்க போனேன், அரிசி வாங்க போனீங்க. இப்ப இது என்கிட்ட இருக்குது, என்னுடைய பொருள் தானே, அது உங்களுடைய பொருள் தானே. இப்ப இது உங்க ஜாமான், பொருள் ஜாமான் ஒண்ணு தானே. அது என்ன கைப்பாக நீங்க வேற மாதிரி எப்ப இருந்து கண்டுபிடிச்சு எந்த ஆங்கிலத்துல? சரி, இருந்தாலும் கண்டவர்கள் கண்படுமே கண்ணால பார்த்தா, நல்லவர்கள் கண்படுமே கண்ணாலே பார்த்தா, மான கட்டி அணைக்க தோணுதம்மா முன்னால பார்த்தா. என் மான கட்டி அணைக்க தோணுதம்மா முன்னாலே பார்த்தா. இப்ப நான் மான கூட அடிச்சிருக்கலாம், நீங்க மான அடிச்சு பிடிச்சிருக்கலாம், இல்ல வலையில வலை போட்டு பிடிச்சிருக்கலாம். ஏன் தெரியுமா? அந்த மான
பார்த்த உடனே பிடிக்கணும் தோணுது. கண்டவர்கள் கண்படுமே கண்ணால பார்த்தா எனக்கு தோணுதம்மா முன்னால பார்த்தா கண்டமான காட்டு வேண்டும் கண்டு செய்யட்டா கண்டமான காட்டு வேண்டும் கண்டு செய்யட்டா நம்புவாத பேசுறியா கண்டவர்கள் அங்கே கண்டவர்கள் கண்படுமே கண்ணால பார்த்தா கட்டி எனக்கு தோணுதம்மா முன்னால பார்த்தா
ஒரே பிடிவாதமா மானிங்க தான் வந்திருக்கீங்க மானை நான் பார்க்கவே இல்லை. மானிங்க வரலன்னு நான் சொல்றேன். நீங்க மானை வந்து புடிச்சு கொடுக்குறீங்க. எல்லாம் புடிச்சு கொடுக்குறது நானு பிச்சைலாம் தர வேண்டாம். புடிச்சு கொடுனா கேட்டேன். அந்த அளவுக்கு என்ன சட்டியசில மாதிரி சேட்டை இல்லாதால நீங்க கண் அசைப்பீங்க. இந்த இருக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லைங்கிறீங்களா? பாக்கி 2 பேரும் உள்ள போவோம். எங்க கூப்பிடுற உள்ள வனத்துக்குள்ள என்ன சொல்லுங்க. சரி என்ன விஷயம் அப்படின்னா இப்ப உள்ளூர்காரனுக்கு பேய்க்கு பயம், வெளியூர்காரனுக்கு தண்ணிக்கு பயம். உனக்கு தண்ணிக்கு பயம் உண்டா இல்லையா? தண்ணினா பயப்பட முடியல. தண்ணியில நானும் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கேன். 1க்கு 2 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீச்சல் அடிப்பேன். பயப்படுற மாதிரி ஆயிப்போங்க விஷயம். அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப உள்ளூர்காரனுக்கு இந்த ஒரு மரத்தடியில இந்த ஊருக்கு அருகாமையில ஒரு கம்மாக்கல்ல ஒரு புளிய மரம் இருக்கு வச்சுக்குவேன். யாரோ ஒருத்தர் பாவம் மனதை வெறுத்து போய் தூக்கு போட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அது இறந்து போயிடான்னு வச்சுங்க. இறந்த உடனே எரிச்சிருவாங்க போயிடுச்சு. ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த காட்சியை பார்த்தவனுக்கு பயம் இருக்குமா இருக்காதா? உள்ளூர்காரனுக்கு தெரியும். அத்தாடி இந்த புளிய மரத்துல தானே அந்த இவர் தூக்கப்பட்டு இறந்தாரு, பேய் இருக்கும் போக கூடாதுன்னு பயப்படுவேன். அந்த நல்லமுக்கு செத்தாரு, பேய்க்கு பயம். ஆனா வெளியூர்காரனுக்கு அது தெரியாது. அவன் அந்த தூக்கப்பட்ட தெரியாது. இந்த விஷயமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். அந்த மரத்தடியில போய் நல்லா தூங்குவேன். இரவு முழுவதும் கூட உட்கார்ந்துருப்பேன். பயப்பட மாட்டேன், பயம் இருக்காது. ஆனா உள்ளூர்காரனுக்கு தண்ணிக்கு வந்து பயம் இருக்காது. என்ன காரணம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆறா இருந்தாலும் சரி, குளமாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இவ்வளவு முழங்கால அளவு தண்ணி இருக்கும், இடுப்பு அளவு தண்ணி இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால தண்ணிக்கு நடக்கும்போது பயப்பட மாட்டேன். ஆனா வெளியூர்காரனுக்கு தண்ணிக்கு பயம். ஆமா, என்ன விஷயம்? தண்ணிக்குள்ள துமுக்கு இல்லைங்க. இது ஆழம் கூட இருக்குமா, இடுப்பளவு இருக்குமா, இல்ல வந்து கழுத்தளவு இருக்குமா, இல்ல உள்ள இறங்கிட்டோம்னா மூழ்கிருமா அப்படிங்கிற பயம் இருக்கும். அது மாதிரி ஏன் சொல்ல வந்து அப்படின்னா இந்த இடத்துடைய தன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் வெளியில இருந்து வந்திருக்க கூடியவன், இந்த ஊர்ல எது விஷயம் எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். அது மாதிரி இந்த இடத்துக்கு உரிமையாளர் சொந்தக்காரங்க நீங்க. இந்த இடத்தை பற்றின தன்மை உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், எந்த இடத்துல மேடு இருக்கும், எந்த இடத்துல கல் இருக்கும், முள்ளு செடி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியுமா? கொஞ்சம் குருட்டு பயலா ஒரு கண்ணு சாலேஸ்வரா வழி தெரிஞ்சாதான் பார்த்து பண்ண முடியும். அதனாலதான் நீங்க உள்ள வந்து காமிச்சீங்கன்னா இந்த இடத்துல பள்ளம் இருக்குங்க, மெதுவா வாங்க. இந்த இடத்துல முள்ளு இருக்குங்க, கொஞ்சம் பைய வாங்க. பார்ப்பது போய் காதால கேட்பது மெய், கீரை விசாரிப்பதுதான் மெய். சரிங்களா? அதனால நான் மாநில கண்ணால கண்டது கண்ணால பார்ப்பது போய் எப்படி பொய்யாச்சு? கண்ணால பார்ப்பது போயிட்டாலே நான் ஏதோ மாடு வரலங்கிறேன். ஆனா நீங்க மாடிக்கு வந்துருக்கீங்களா? நான் பார்க்கவே இல்லை. அப்படி பாத்துருந்தீங்க. அவ்வளவுதான். நிறைய பேசணும், நிறைய பேசணும். இருவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. 3 மணிக்காவது வெளியில வந்தாத்தே நம்ம 4 மணிக்கு வந்தா நல்லா பேசலாம், செய்யலாம். இருக்கட்டும். எது சித்தியா கேதி விடுங்க, கேதி விடுங்க. கை வச்சாவே கத்தமோ, கை வச்சா கத்துமோ. குட்டியாடு தப்பி வந்தான், தப்பி வந்தான், உள்ளடரிக்கு சொந்தம், உள்ளடரிக்கு சொந்தம். அம்மா உள்ளடரி மாட்டிக்கிட்ட, மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா உறவருக்கு சொந்தம், உறவருக்கு சொந்தம். தட்டிக்கிட்ட மனிதர்கள் சட்டப்படி மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்த. சட்டப்படி பார்க்க போனா, சட்டப்படி பார்க்க போ, சட்டம் இல்லாம சட்டம் இல்லாம பாக்கிறீங்களா? ரொம்ப பேர் பார்க்க போனா இந்த குட்டி, இந்த சின்ன குட்டி, சிவந்த குட்டி, சிவந்த குட்டி, குட்டி 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 என்ன விட நீங்களும் ரொம்ப ரசிப்பி வளர்ச்சி இந்த வயதுல. ஏன்னா வாங்கி ஓடுறேன். அப்படியா? ஒரு விஷயங்க, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்குவாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு கருப்பு அப்படின்னு தெரிஞ்ச விலை ஒதுக்கிறதா? இல்லைங்க, எனக்கு பிடிச்சிருக்குதுங்க. ஆமா, சாமிக்கு ஆகாது. எந்த குஞ்சு சொல்றீங்க? கோழி குஞ்சு இருக்கு, கிளி குஞ்சு இருக்கு. நீங்க எந்த குஞ்சு சொல்றீங்க? நான் சொல்லக்கூடிய நாங்க நினைக்கிற குஞ்சு எந்த இருக்கீங்களோ? சட்டப்படி பார்க்க போனா, சட்டப்படி பார்க்க போனா இந்த குட்டி, இந்த குட்டி, சின்ன குட்டி, செவத்த குட்டி, சின்ன குட்டி, செவத்த குட்டி, செஞ்சில் குட்டி, செஞ்சில் குட்டி, செஞ்சில் குட்டி. என்னமா என்னமா
இல்ல உள்ள அடையாளமா வெளி அடையாளமா? உண்டான அடையாளமா வேணாம், உள்ள அடையாளம். உள்ள அடையாளம் சொல்லுமா? காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத கானகத்தே நின்றுள்ளாவுலர் காரிகையே, காயாத கானகத்தே நின்றுள்ளாவுலர் காரிகையே. ரொம்ப அண்டா இருக்குது. தேனும் பாகும் திணை மாவும், தேனும் திணை மாவும், தேனும் திணை தேனும் பாகும் பாகும் பாகும்னா தித்திக்கு இனிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லணும்ல. தேனும் பாகும் திணை மாவும், தேனும் பாகும் திணை மாவும், வெள்ளி, நான் மானையா தேடி வந்தேன், உன்னைத்தான் தேடி வந்தேன். உன்னைத்தான். ஆமா. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே பாடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே
என்ன தெரியும் கிட்டி அடிச்சுக்கிறதுக்கா என்ன தெரியும் வந்திருக்கிறாரு ஒன்னே தெரியா எங்க உட்காந்து அண்ணா அவர் என்ன தெரியும் தெரியும் சொன்னாரு ஹலோ 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 அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சீரும் நாள் பார்க்க சொல்லடி வேலனாக வந்ததும் நானே, தற்போது வேலனாக வந்திருப்பதும் நானே. பள்ளி, உனக்கு என்ன வர வேண்டும்? சாமி, தாரத்தில் இரண்டாவது தரமாக இருந்தாலும் தரத்தில் முதலாக இருக்க வேண்டும். தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும். அப்படியே வள்ளி தெய்வயானை சுப்பிரமணிய சமோதராக காட்சி கொடுப்போம். அப்படியாக அப்பா நிகழ்ச்சி. சகல சுவாமிக்கு நடிகரின் நிலை
இதுவரை எங்கள் நாடகத்தை கண்டுபிடித்த அத்தனை அன்பு ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் சுற்று வட்டார பொதுமக்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தாரின் சார்பாக நெஞ்சாள நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்காக விடுமுறை தொய்வில்லாமல் சிறப்பான முறையிலே ஒளி அன்பொழி சிறப்பாக அமைத்து கொடுத்த இந்திரா ஆடியோஸ் கல்லல் உரிமையாளருக்கும் அதில் பணியாற்றிய ஆபரேட்டர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பில் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுகின்றோம். நன்றி, நன்றி, வணக்கம்.